சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஏஎம்பி பிரபாகர ராஜா வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து கட்சியின் வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நசப்பாக்கத்தில் உள்ள டாக்டர் கானும் நகர் பகுதிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பாக தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஏஎம்பி பிரபாகர ராஜா வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து தான் செய்த 5 சாதனைகளை மக்களிடம் விளக்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு மக்கள் பாரம்பரிய முறையில் ஆரத்தி எடுத்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். அண்ணன் பிரபாகர் தம்பி தான் எங்களுக்கு எல்லாம் செய்வார். நல்லா இந்த காணுக்கெல்லாம் நல்லா எடுத்துக்கூட செஞ்சார். எது கேட்டால் கூட முன்னே வந்துடுவார் உடனே. எங்களுக்கு ஃபஸ்ட்டால் வரக்கூடியது அவங்க தான். அதனால் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அவர் வரணும், ஜெயிக்கணும், நாங்கள் ஆளாத்தி எடுக்கணும், நல்லா பார்க்கணும்னு நினச்சி ஆசைப்படுறோம். நாங்கள் இந்த எங்கள் பேரங்க சீட்டு வாங்கி கொடுத்ததே இந்த கட்சி தான். 4 இப்போ பிள்ளைங்களுக்கும் கேந்திரா வித்தியாலயம் சீட்டு வாங்கி கொடுத்தாங்க. எங்களுக்கு அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்போ குப்பசாமி சார் இருந்தார், அவரும் செஞ்சார். எல்லோரும் நேரு அவர் பார்த்தாரு. எங்களுக்கு நேரு இருந்தார்ல, அவரு கூட எங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு. நம்ம கட்சி பிரபாகர் ராஜா வரணும். எப்பவுமே இவர் தான் எங்களுக்கு தலைவர், எம்எல்ஏ இவர் தான். முக ஸ்டாலின் சார்கிட்ட வேண்டி கேட்குறோம். அவரும் எங்களுக்கு வரல. 1000 ரூபாய் முக ஸ்டாலின் மனு கொடுத்தா உடனே வந்தது. ஆமாம், உடனே வந்தது போனோம். எனக்கெல்லாம் உடனே வீட்டோட வந்தது. எல்லா பக்கமும் நல்லா தான் வந்து காவா இதெல்லாம் போட்டார். வந்து செய்கிறது நல்லா, எல்லாத்தையும் வந்து குறைகள் கேட்டுக்கிட்டு இருக்காரு, வச்சுக்கிட்டு இருக்காரு, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லா இதுவும் நல்லா தான் பண்ணுறாரு. இந்த மீனத்தில் அவர் தான் வருவார், கட்டாயமாக அவர் தான் வருவார். கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஓட்டில் வித்தியாசத்தில் வருவார் கட்டாயமாக.